ஒருத்தருக்கு வந்து நான் ஒரு பெட் கொடுக்குறேன்னா அவங்களோட லைஃப்பில் வந்து கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 4-5 இயர்ஸ் அவங்களுக்கு ஏடாக இருக்கும். இதே ரீசன் அவங்களுக்கு கரெக்டான ஒரு தூக்கம் கிடைச்சிடும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க செஞ்சு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஏதோ ஒரு மேட்ரஸ் எடுத்து அந்த ஃபீல் கிடைக்காது. அவங்க பிடிச்ச மாதிரி எடுத்த மாதிரி தூங்கும்போது நிறைய கஸ்டமர் சொல்கிறதுங்க அது டீப் ஸ்லீப் எனக்கு கொடுத்துருக்கீங்க, நல்ல ஒரு நிம்மதியான உறக்கம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த திருப்தி கிடைச்சிது. அந்த மேட்ரஸஸ் பார்த்தா ஒரு 800K பார்த்தா ஒரு கிங் சைஸ் வந்து கொடுத்துருப்போம். அதில் வந்து இந்த இன்னர் மெட்டல் இதாங்க இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபுல்லி ஃபோமாக கொடுக்காம ஏன்னா ஃபுல்லி ஃபோம் கொடுக்கும்போது அந்த ஹீட் இஷ்யூ வந்து ஹீட் இந்த வீல் கட்டத்தில் ஹீட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி சாஃப்ட் ஃபோம்ஸ் இது தொடும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. இது இந்த அளவுக்கு சாஃப்ட் இருக்குது உடனே அமுதுரு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்காதுங்க. அது என்ன ரீசன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் வந்து இந்த ஃப்ளெக்சிபிள் இந்த அளவுக்கு பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் பார்த்தா உங்களுக்கு அப்போவே ரிட்டர்ன் ஆகிருக்கும். இந்த ஃபீல் வந்து வாரண்டியில் பார்த்தா ஒரு 5 இயர் வாரண்டி ஃபோம் அதை கொடுத்துருக்கும். அப்போ என்ன ஆகுனா ஒரு 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. அது வரைக்கும் இந்த புடி விழுகாது எதுவுமே அதாவது இந்த ஃபோம் அப்படியே இருக்கும். இந்த மாடல் வந்து உங்களுக்கு வந்து ஆர்த்தோ மாடலுங்க. ஏன்னா உங்களுக்கு ஹைட்க்கு வேண்டி பார்த்தா உங்களுக்கு கீழே வந்துட்டு வெயிட்லெஸ்க்காகவும் ஹை டென்சிட்டி ஃபோமாக கொடுத்துருப்போம். இல்லை ஃபுல்லி ஆர்த்தோ வேணாலும் ஃபுல்லி ஆர்த்தோவாகவும் கொடுத்துருப்போம். அப்படின்னா ஒரு வெயிட்டான பர்சன் படுக்கும்போது கூட அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து ஹார்டாக இருக்கும். இப்போ நல்லா உங்களுக்கு இந்த அளவு ஹார்ட் இருக்கும். மேலே மட்டும் படுக்கிறத மட்டும் இந்த அளவுக்கு அந்த சாஃப்ட் ஃபோம்ஸ் கொடுத்துருக்கும் போது நல்லா சாஃப்ட் ஃபீலாக இருக்கும். இதுக்கு வந்து போகும்போது 12 இயர்ஸ் வாரண்டி. 12 இயர்ஸ் கம்பல்சரி கஸ்டமர்ஸ் ஒரு 20 இயர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 20 இயர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி. ப்ரைஸ் பார்க்கும்போது இப்போ இது வந்து பார்த்தா ஒரு கிங் சைஸே பார்த்தீங்கன்னா ஒரு 26 இருக்கும். ஒரு 5 ஃபீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 கொடுத்துருக்கும். ஓகே சூப்பர். இப்போ உங்களுக்கு இது இண்டிவிஜுவல் பேக்கெட்டில் வரும்போது என்னென்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரோலபிள் டைப் மாடல் தான். இப்போ நம்ம ஸ்டிஃபாக வந்து கார்ன் பீடிங் ஒயரில் கொடுத்து தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிஃபாக நிறுத்தி இருக்கும். என்ன ரீசன்னா இப்போ நம்ம படுக்கும்போது இந்த பார்ட் மட்டும்தான் அமரும். அப்போ நம்ம ஒவ்வொரு போன் தகுந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிள் தகுந்த மாதிரி ஒரு பார்ட் தகுந்த மாதிரி அந்த வெயிட் தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிடும். குஷன்லாம் நல்லா இருக்கு. நல்லா அந்த ஒரு சாஃப்ட் ஃபீலோட நல்லா குஷன் ஏற்ற மாதிரி கரெக்டாக பெண்ட் ஆகி தருது. படுக்கும்போது கீழே ஆர்த்தோ இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளாட் சர்க்குலேஷன் கிடைக்கும். நம்ம படுக்கும்போது மட்டும் அந்த மெதுமெதன் ஃபீல் மட்டும் அதில் கிடைக்கும். ஆமாம். இப்போ நம்ம வந்து சொன்னாங்க இந்த பேக்கெட் ஸ்ப்ரிங் மேலே வந்துட்டு இந்த மாதிரி லேட்டெக்ஸ் அது இந்த மேட் இன் தாய்லாந்து லேட்டெக்ஸாக இருக்கும். அது உங்களுக்கு 12 இயர்ஸ் வாரண்டி இருக்கும் இந்த மேட்ரஸஸ்க்கு. 12 இயர்ஸ் வாரண்டி. இப்போ ஸ்ப்ரிங்கோட அந்த ஃபீலும் அந்த பவுன்சி ஃபீல் கிடைச்சிருக்கும். அதோட இந்த லேட்டெக்ஸ் ஃபீலும் சேர்ந்து கிடைக்கும். நல்ல ஒரு ஆர்கானிக்காகவும் இருக்கும். நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு மெட்டீரியலாக இருக்கும். பேசிக் ரேஞ்சிலேருந்தே ஒரு 16,800 பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபா செட் கொடுத்துருக்கும். 16,800 இந்த மாதிரிலாம் போகும்போது 18,800 தான் இருக்கும். இது அந்த ஹெட் செட் இருக்கும். இந்த மாதிரிலாம் போகும்போது 18,800 தான் வந்து இது கொடுத்துருக்கும். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டிஜிட்டல் தமிழா. இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு மேட்ரஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல தாங்க இருக்கும். இவங்க கிட்ட பாத்தீங்க அப்படின்னா லேட்டெக்ஸ் மேட்ரஸ் வந்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவே அஃபோர்டபுளான பிரைஸ்ல உங்களுக்கு ஏத்த மாதிரியான கஸ்டமைஸ் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல இவங்க கிட்ட வாங்கக்கூடிய பெட்ஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 5 இயர்ஸ்க்கு மேல வந்து வாரண்டி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்க இருக்கு, இவங்க கிட்ட வேற என்னென்ன வகையான மேட்ரஸ்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸா வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணா, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே கைஸ், இந்த கம்பெனியோட ஓனர் வந்து நம்ம கிட்ட இருக்காரு. இவர்கிட்ட தான் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஹாய்ண்ணா. ஹாய், வணக்கங்க. உங்க பேரு, நம்ம கம்பெனியோட பேரு, எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லிருங்க. ஓகே, கண்டிப்பா வந்துட்டு இப்போ நான் மிக மிக நன்றி வந்து எப்பவுமே மக்கள் தெரியும். ஏன்னா அவங்களால தான் நம்ம வளர்ந்துருக்கோம். கண்டிப்பா மிக 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 நன்றி மக்களே. இப்போ நம்ம கம்பெனி பார்த்தா வந்து கோயம்புத்தூர் சித்ரா ஏர்போர்ட் தொட்டிப்பாளையம் பிரிவு நியர், தொட்டிப்பாளையம் பிரிவு KMCH ஆஸ்பத்திரி நியர் தான் தொட்டிப்பாளையம் பிரிவுங்கிற ஒரு ஊரில் லொக்கேட் ஆகிருக்கு. இது ஒரு நம்ம 3 இயர்ஸாக இங்கே ரன் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 22 இயர்ஸ் ஆச்சு. சின்ன பையன்லேருந்தே ஒர்க் பண்ணுறோம். ஒர்க் பண்ணோம். அப்புறம் வந்துட்டு நம்ம சேல்ஸு அப்படி வந்துட்டு நம்ம கஸ்டமர்ஸ் பிடிச்ச மாதிரி செஞ்சு தரோன்னே வந்துட்டு நம்ம
மேனுஃபேக்சரிங் யூனிட் ஓப்பன் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேண்ணா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடத்துல மேட்ரஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. அவங்க கிட்ட எல்லாம் நான் போய் ப்ராடக்ட் வாங்காம உங்ககிட்ட ஏன் 10 பேர் வாங்குவாங்க? ரீசன் என்னன்னா நம்ம கொடுக்குற பொருளோட தரம். இன்னொன்று பொருள்னா மெத்தீனா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கஸ்டமர்ஸ் தெரிய வச்சு கொடுக்கும், புரிய வச்சு கொடுக்கும். ஏன்னா என்ன ரீசன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்பெக் உருவாக்கி தர முடியும். எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்பெக்கில் தான் செஞ்சு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறது டிஃபரன்சஸ் எவ்வளோ. ரீசன் தான் நம்ம டேரெக்டாக. இன்னொன்று நானும் மக்களும் மட்டும்தான், நம்ம நிறுவனமும் மக்களும் மட்டும்தான். அப்போ சேல்ஸ் கமிஷன்ஸுங்கிற அந்த பர்சன்டேஜே வந்துட்டு கம்மியாகும். அப்போ ஒரு பொருள் வந்து ஒரு நல்ல ஒரு மேட்ரஸஸே பார்த்தா ஒரு ஹையர் அண்ட் ஒரு 1 லட்ச ரூபா வர மேட்ரஸஸே பார்த்தா ஒரு ஹையர் அண்ட் லெவலில் 50 பக்கம் தான் இருக்குங்க. அவ்வளோ இதே ஒரு நல்ல ஒரு லக்ஸரி ஒரு லேட்டெக்ஸ் ஒரு 8 inch 10 inchலாம் போகும்போதே பார்த்தா ஒரு 65 80 அந்த அதோட 80 மேலே இல்லை. ஒரு 10 inch ஃபுல்லி லேட்டெக்ஸ் கொடுத்தாலுமே அவ்வளோ 80 மேலே இல்லை. நல்ல ஒரு ஆர்கானிக்கான பொருள் லேட்டெக்ஸே அவ்வளோ தான் கொடுத்துருக்கும். நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்ல தரமாகவும் இருக்கும். மெயின் ரீசன் வந்து சர்டிஃபைடோட இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட தரம் இருக்கும். ஏன்னா ஒரு 10 பிராண்ட்ஸ் இருந்தாலும் அது ஃபீல் ஒவ்வொன்றுக்கு ஒரு ஃபீல். அந்த ஃபீல் வந்து பெஸ்ட் ஃபீலாக எடுத்து கொடுத்துருக்கும். சின்ன சின்ன காஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஆட் ஆகிருக்கும், ஒரு சின்ன மெட்டீரியல் காஸ்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் அந்த ஃபீல் 100% கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு 8K வர அந்த காயர் மேட்ரஸஸ் ஆகட்டும், அவங்க கஸ்டமர்ஸ் கேட்குறதுக்கு அந்த மாதிரி காயர் இருக்குது. அதேமாதிரி நம்ம ஃபோமில் வந்து நார்மல் ஃபோம் யூஸ் பண்ணும்போது ஒரு ஃபீல் இருக்கும். பட் நம்ம பேசிக் ரேஞ்சிலே பார்த்தா ஒரு சாஃப்ட் ஃபீலில் தான் அந்த மேட்ரஸஸ் கொடுத்துருக்கோம். நல்லா ஒரு சாஃப்ட் ஃபோம்ஸ் வச்சு தான் கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு 8,000 ஒரு கிங் சைஸ் ஒரு 9,000 ஒரு மேட்ரஸஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்க அதுலேயே பார்த்தா சாஃப்ட் ஃபோம்ஸ் ஆட் ஆகிருக்கும். அவங்க தூங்கும்போது அந்த வெட்டினாவே கேட்குற அந்த மக்கள் கேட்குற அந்த ஃபீல், அந்த மெதுங்கிற ஃபீல் அதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அதுலேயும் பார்த்தா ஒரு பேசிக்காக ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், நல்ல ஒரு ஆர்கானிக்காக இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது கஸ்டமர்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு நல்ல ஒரு கிங் சைஸே பார்த்தா ஒரு நல்ல ஒரு 8 inch 9 inch ஃபினிஷிங் வர மேட்ரஸஸே 10 inch ஃபினிஷிங் வர மேட்ரஸஸே பார்த்தா ஒரு 26,800 பார்த்தா ஒரு லேட்டெக்ஸ் ஆர்கானிக் உள்ள லேட்டெக்ஸ் மாடலே வந்து 26,800 ஆஃபரில் கொடுக்கும். அது கூட பார்த்தா 2 லேட்டெக்ஸ் பில்லோவும் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம கிட்ட வரணும் அப்படின்னா ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். என்ன ரீசன்னா நான் வந்துட்டு இங்கே நான் வளர்ந்து இவ்வளோ தூரம் உட்காந்து காரணம் என் மக்கள் தான். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட சர்வீஸ் என்னன்னா அது நல்ல பொருள் தரத்தை வந்து உயர்த்தி கொடுக்குறது. இதை விட பெஸ்ட் ஒன்று இருக்கு ஒரு மெட்டீரியல்னா நம்ம அதை தேர்ந்தெடுத்து கொடுத்துருவோம். இது காசு ஒரு 1000 ரூபாய் சேர்த்துக்கணும் சொல்லி புரிய வச்சு மக்கள்கிட்டே வாங்கிக்கலாம். ஏன்னா இது இம்பார்ட்டண்டான பொருள் இல்லைங்க. தூக்குறது வந்து மனுஷன் நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட் இதில் கழிச்சாகும். எல்லா மக்களுமே வந்து நம்ம என்னதான் எங்கே ஒரு ஒர்க்கு எவ்வளோ பிஸி ஷெட்யூல் என்னதான் இருந்தாலும் அந்த தூக்கம் இம்பார்ட்டன்ட். நம்ம நைட் என்னதான் சுற்றுறோம் எங்கே போகிறோம் வீட்டுக்கு தான் போய் வீட்டுக்கு போனால் தூங்கி தான் ஆகணும். தூங்குற பெட்டோர் வந்து பார்த்தா இப்போ அந்த காலத்தில் நீங்கள் சொல்லி கீழே படுதா நல்லா கீழே படுத்து தூங்க அப்படின்னு அந்த காலத்தில் ஒர்க் அவங்களுக்கு அதிக படம் இருந்துச்சு. விவசாயம் என்ன பார்த்தா அவ்வளோ ஒர்க் இருக்குங்க, ஹார்ட் ஒர்க் வெயில தான் கஷ்டப்படுவாங்க, அவ்வளோ இருக்குது. அவங்களுக்குலாம் பார்த்தா பெட்டியெல்லாம் கூட தூங்கிடுவாங்க. இப்போ நம்ம சுச்சுவேஷன்ஸில் ஒரு இம்பார்ட்டண்டாக பெட் ஒரு ஃபீல் இருந்தால் தான் நம்ம மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அந்த ரிலாக்ஸேஷன் நம்ம தூங்கும் போது தான் கிடைக்கும். தூங்கும்போது நம்ம ஆயுள் காலமே கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டான ஒரு தூக்கம் எடுத்துட்டாவே இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டான ஃபுட்டு தூக்கம் இருந்தாவே நம்ம ஆயுள் காலம் கூட சேர்ந்து கிடைக்கும். அந்த காலத்தில் 100 வயசு வரைக்கும் வாங்கினாங்க, இந்த காலத்தில் நீங்கள் 60 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரீசெண்டாக இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுங்க. அந்த காலத்தில் நம்ம கரெக்டாக வந்து 6 மணிக்கு ஒரு போவாங்க, நைட்டு 10 மணிக்கு தூங்கிடுவாங்க. அது மாதிரி லைட்டிங் இருக்காது. அந்த கரெக்டான ஒரு தூக்கம் இருந்துச்சு, அவங்களோட ஆயுள் காலமும் சேர்ந்து இருந்துச்சு. இப்போ அந்த தூக்கம் இல்லாதனாலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆயுள் காலமும் கம்மியாகுது. இது ஒரு இம்பார்ட்டண்டான பொருள். அந்த பொருள் வந்துட்டு மக்களுக்கு எப்படி இருக்குன்னா சர்வீஸ் மைண்ட் இருக்கிற எல்லாமே பெஸ்ட் எடுத்து கொடுக்கும். பெஸ்ட்டாக கொடுக்குது. ஓகேண்ணா, இப்போ நம்ம கிட்டே இருக்கக்கூடிய மேட்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக நிறைய டைப் ஆஃப் மேட்டர்ஸ் இருக்குங்க. அதை பற்றி ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது நிறைய வீடியோஸில் ஃபுல்லாக கொடுக்க முடியாது. நேரில் வரும்போது அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நம்ம ஒரு கடல் டெமோ வச்சு அதில் வந்து அந்த மெட்டல்ஸ் ஃபீலாக வச்சு கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு டெமோ காட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க புரிஞ்சு எடுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதனால ஒரு பெட்டர் ஃபீலாக இருக்கும். அவங்க செக் பண்ணி அவங்களே உணர்ந்து எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஓகே கைஸ், இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மேட்ரஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணுங்கள். லோக்கலில் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் கூகுள் மேப்போட லிங்க் வந்து கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்கை ஃபாலோ பண்ணி கூட டேரெக்டாக இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்க்கு வந்துடலாம். சரி, ஓகே, நான் பார்த்தலாமா? கண்டிப்பாக ஒரு கிங் சைஸ் மேட்ரஸஸே பார்த்தா ஒரு எலிஜிபிள் ப்ரைஸாகவும் இருக்கணும், ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் ஃபீல் வர மாதிரி கஸ்டமர்ஸ் இருக்கணும் அந்த ஃபீலில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மேட்ரஸஸ் பார்த்தா ஒரு 800K பார்த்தா ஒரு கிங் சைஸ் வந்து கொடுத்துருப்போம். அதில் வந்து இந்த இன்னர் மெட்டல் இதாங்க இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபுல்லி ஃபோமாக கொடுக்காம நான் ஃபுல்லி ஃபோம் கொடுக்கும்போது அந்த ஹீட் இஷ்யூ வந்து இந்த வெயில் இடத்துல ஹீட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சாஃப்ட் ஃபோம்ஸ் தொடும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த அளவுக்கு சாஃப்ட் இருக்குது உடனே அமுதுரு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்காதுங்க. அது என்ன ரீசன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் வந்து
இந்த ஃப்ளெக்சிபிள் இந்த அளவுக்கு பண்ணேன். பட் இருந்தாலும் பார்த்தா உங்களுக்கு அப்பவே ரிட்டர்ன் ஆயிருக்கும். இந்த ஃபீல் வந்து வாரண்டியில் பார்த்தா ஒரு 5 இயர் வாரண்டியில் போகும் அதை கொடுத்துருக்கும். அப்போ என்ன ஆகுனா ஒரு 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. அது வரைக்கும் இந்த குறிப்பிடுவாது எதுவுமே அதில் போகும் அப்படி இருக்கும். அதுக்கு மேலே ஃபேப்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அலோவேரா ஃபேப்ரிக் ஆகும், காட்டன் மெட்டீரியல் ஆகும், அந்த மாதிரி பேம்போ ஃபேப்ரிக் ஆகும். அந்த மாதிரி ஃபீல்ஸ் தான் வந்து கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த மாடல் தான் உங்களுக்கு ஒரு 800K வந்து கொடுத்துருக்கோம். 82க்கு 2 கிலோவோட வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் டெலிவரி. ஆட்டோ வித் சாஃப்ட் ஃபோம் மாடலுங்க. அப்போ ஒரு நல்ல வெயிட்டான பர்சனாக இருப்பாங்க, ஒரு ஏஜ்டு பர்சனாக இருப்பாங்க, பேக் பெயின் கஸ்டமராக இருக்கவங்களுக்கு எல்லாமே பார்த்தா இந்த மாடல் வந்து உங்களுக்கு வந்து ஆர்த்தோ மாடலுங்க. ஏன்னா உங்களுக்கு ஹைட் வேண்டி பார்த்தா உங்களுக்கு கீழே வந்துட்டு வெயிட்லெஸ்க்காகவும் ஹை டென்சிட்டி ஃபோமாக கொடுத்துருக்கோம். இல்லை ஃபுல்லி ஆர்த்தோ வேணாலும் ஃபுல்லி ஆர்த்தோவாகவும் கொடுத்துருக்கோம். அப்படின்னா ஒரு வெயிட்டான பர்சன் படுக்கும்போது கூட அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து ஹார்டாக இருக்கும். நல்லா உங்களுக்கு இந்த அளவு ஹார்ட் இருக்கும். மேலே மட்டும் படுக்கிறத மட்டும் இந்த அளவுக்கு அந்த சாஃப்ட் ஃபோம்ஸ் கொடுத்துருக்கும். நல்லா சாஃப்ட் ஃபீல் இருக்கும். இந்த இடம் மட்டும் சாஃப்ட் ஃபீலிங் கொடுக்குறதுக்காக கீழே வந்து பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்டிஃப்னஸ் கொடுத்துருக்கும். அப்போ என்ன ஒரு பேக் பெயின் கஸ்டமர், ஒரு பெரிய ஏஜ்டு பர்சன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு யூஸ் பண்ணுற ஸ்பெக்காக இருக்கும். ஒரு சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணுற ஸ்பெக்காக இருக்கும். இது எவ்வளோ பார்த்தா ஒரு கிங் சிசி பார்த்தா ஒரு நல்லா 9 inch வர ஸ்பெக் வந்து மாடலில் ஒரு 2 பில்லோ காம்ப்ளிமெண்ட்ரியோட பார்த்தா 15,800 ஆஃபரில் கொடுத்துருக்கோம். அவ்வளோ கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். இது வந்து ஒரு 7 inch மாடல் போகும்போது 13,800 ஆக்க மாடல். அதுவும் 2 பில்லோவும் பெட் யூசிட்டு ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃபரில் கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்த மாடலாக போகும்போது உங்களுக்கு லேட்டெக்ஸ் மாடல். இதெல்லாம் போகும்போது உங்களுக்கு ஆர்கானிக்காக இருக்கும். ரப்பர் பாலில் வந்து வர மெட்டீரியலாக இருக்கும். இது இயற்கையாக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். நிறைய வீடியோஸ் மக்கள் பார்த்துருப்பாங்க. பட் இதோட ட்ரெண்டிங்கில் தானே போயிட்டு வந்து இப்போ போகாத ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்ட். இப்போ இந்த மாதிரி போகும்போதுன்னா வந்து எல்லாமே லேட்டெக்ஸ், ரப்பர் ஃபீலிங்கு, ரப்பர் மரத்தில் வர ப்ராசஸில் வர மெட்டீரியல்னால ஆர்கானிக்காக இருக்கும். இதுவும் பார்த்தா தாய்லாந்து பிராண்ட் லேட்டெக்ஸ். இந்த 7 ஜவுன் ஹோல்ஸ் இருக்கும். அப்போ அந்த பேக் ஹோல்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்தா பேக் சைடு சரி நல்லா தெரியும். சென்டர் பார்ட் வந்து நல்லா சின்ன ஹோல்ஸாக இருக்கும். அப்போ வந்து ஸ்டிஃப்னஸ் இருக்கும். தலைப்பகுதி இந்த இப்போ கால் பகுதியும் பார்த்தோம்னா பெரிய பெரிய ஹோல்ஸ் செட்டப்பில் 7 ஜவுன் செட்டப்பில் கொடுத்துருக்கும். அப்போ நம்ம ஒரு ஃப்ளாட்டாக ஒரு தூங்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த 7 ஜவுன் செட்டப்பில் வந்து ஒரு ஸ்பெக் அந்த மாதிரி கிடைச்சிடும். பேக் சப்பரேட்டாக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். இது கூட காம்ப்ளிமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம தான் லேட்டஸ்ட் கிலோவில் கொடுத்துருக்கோம். ஃப்ரீயாக பண்ணி நம்ம லேட்டஸ்ட் கிலோவில் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு இந்த ஃபீல் இருக்கும். என்ன பண்ணாலும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. தொடரும்போது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த ஃபீல் வந்து ஒரு இயற்கையாக நம்ம தூங்குறதுக்கு நல்ல ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இது வந்து பார்த்தா ஒரு டபுள் டைப் ஆஃப் யூஸ் இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் ஃப்ளாட்டாக, இந்த பக்கம் ஹைட்டாக இருக்கும். இந்த பக்கம் தூங்குறாங்க, இந்த பக்கம் ஹைட்டாக ஒரு ஃபீலாக வந்து கிடைக்காம இருக்கும். இந்த பக்கம் வந்து ஹைட் கம்மி ஃபீல் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஃபீல் தொடும்போது அந்த ஃபீல் தெரியும். ஸ்கின் ஒரு ஃபீல் கிடைக்கும். இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி காரணம் ஃபேப்ரிக்ஸ் வந்து உங்களுக்குள்ள இல்லாமல் இருக்கும், இன்னரில் இருக்கும். இதுக்கு மேலே பார்த்தா காடா இன்னர் ஃபினிஷிங்கில் வந்துருக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு இந்த மாதிரி காட்டன் ஃபேப்ரிக்லேயே வந்துருக்கும். இதுவும் பார்த்தா ஆலோவேரா ஃபேப்ரிக்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வர மெட்டீரியலாக இருக்கும். இதுக்கு வந்து போகும்போது 12 years வாரண்டி. கம்பல்சரி கஸ்டமர்ஸ் 20 years யூஸ் பண்ணுற மாதிரி. 20 years யூஸ் பண்ணுற மாதிரி. ப்ரைஸ் பார்க்கும்போது இப்போ இது வந்து பார்த்தா ஒரு கிங் சைஸே பார்த்தா ஒரு 26 இருக்கும். ஒரு 5 feet பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 கொடுத்துருக்கும். சூப்பர். அவ்வளோ அஃபோர்டபுளான ப்ரைஸ். அது கூட ஒரு 2 லேட்டஸ்ட் பில்லோ ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும். அது கூட பெரிய செட் தராங்க. எல்லாமே செட்டாகவே காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட் மாடலில் போகும்போது நல்லா ஒரு லேட்டஸ்ட் ஃபீல் வேணும். இப்போ ஆர்த்தோக்கு மேலே நிறைய லேட்டஸ்ட் கொடுத்துருக்கும். அது வந்து வெயிட் எக்ஸன்ஸ் எல்லாம் ஓகே, அவங்களுக்கு அந்த கம்ஃபர்டபுள் இருக்கும். இதில் போகும்போது தான் நீங்களே படிச்சுக்கோங்க. நல்லா ஒரு ஃபீல் தெரியும் டிஃபரன்சஸ். ஆமாம், நல்லா குஷன்லாம் நல்லா இருக்கு. நல்லா அந்த ஒரு சாஃப்ட் ஃபீலோட ஏற்ற மாதிரி கரெக்டாக பெண்ட் ஆகி தருது. படுக்கும்போது கீழே ஆர்த்தோ இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபிளாட் சர்க்குலேஷன் கிடைக்கும். நம்ம படுக்கும்போது மட்டும் அந்த மெதுமெதுன்னு ஃபீல் மட்டும் அதில் கிடைக்கும். பெஸ்ட்டாக அந்த ஒரு ஃபீலாக இருக்கும். இது வந்து பார்த்தா எல்லாருமே யூஸ் பண்ணுற ஸ்பெக்காக இருக்கும். எல்லாத்துக்குமே இது ஒரு பிடிச்ச ஸ்பெக்காக இருக்கும். ஸோ நிறைய பேர் கூட அந்த ஸ்விங் எனக்கு பிடிக்காது, கொஞ்சம் அது கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கும். அப்புறம் அந்த வெயிட்டான பர்சன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பெக் கொடுத்து ஒரு 100 மேலே இருக்காங்க, வெயிட் அபோவ் இருக்கும், 100 அபோவ் இருக்கும். அப்படிங்கிறவங்களுக்கு இது யூஸ் பண்ணும்போது நல்லா ஒரு ஃப்ளெக்சிபிள் ஃபீல் ஆகும். அப்போ என்ன ரீசன்னா அவங்க ஒரு ஃபேட்டான பர்சனாக இருப்பாங்க. அவங்க ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஆனால் சாஃப்ட் வேணும்னு நினைப்பாங்க. பட் அதே டைம்ல ரொம்ப சாஃப்ட் வேணாம்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு இது நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு வெயிட்டான பர்சன்ஸ்க்கு நம்மளுக்கும் நல்லா தான் இருக்கும். நம்மளும் யூஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக யூஸ் ஆகிற அவங்க ஃபீல் பண்ணி எடுப்பாங்க. ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வரும்போது அவங்க யூஸ் பண்ணி செக் பண்ணி எடுக்கும்போது நிறைய வெயிட்டான பர்சன்ஸ்க்கு தான் இருப்பாங்க, நிறைய யூஸ் ஆகும். இதோட ரேட்ல பார்க்கும்போது இப்போ மேலே வரலாம்னு பார்த்து ஒரு மெமரி கொடுத்துங்க. இந்த போட்டு தொடும்போது உங்களுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கும். ஸோ லேட்டஸ்ட் கொடுத்து மேலே வந்து இப்போ சாஃப்ட் கொடுத்த மாதிரி கொடுக்கும்போது
அது ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே. இந்த மாதிரி மெமரி ஃபோம் கொடுக்கும்போது நல்லா உங்களுக்கு ஃபீலே பார்த்தீங்கன்னா நல்லா சில்னஸ் நல்லா லக்ஸரி ராயல் லுக்ல இருக்கு. அது நல்லா லக்ஸரி ஃபீல் இருக்கும். சூப்பரா இருக்கு. இது கிங் சைஸ் பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு 36,800 தான் கொடுத்துட்டு 36,800 தான் கிங் சைஸ். ஒரு 10 இன்ச் வான்லேயே வந்து 12 இயர்ஸ் வாரண்டியோட 36,800 கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம கஸ்டமைசேஷனும் பண்ணி தந்துட்டு இருக்கோம். எல்லாமே கஸ்டமைஸ் தான் சார். ஏன்னா என்ன ரீசன்னா நம்ம வந்து இது மேனுஃபேக்சரிங் யூனிட், நம்ம தானே செஞ்சு கொடுக்க போகிறோம். ஃபினிஷிங் ப்ராடக்ட்னா இருக்கிறத சேல்ஸ் பண்ணணும், நம்ம வந்து செஞ்சு கொடுக்குறோம் அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே. நிர்வாகி கொடுக்கும்போது அது அவங்களுக்கு நம்ம ஒரு நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கு. நம்ம சொல்றது ஒரு மாடலோட ரேட் தான், அதில் டிஃப்ரென்சஸ் ஃபீல் சேஞ்ச் பண்ணும்போது இந்த மெட்டீரியல்ஸ் சேஞ்ச் ஆகும்போது அதில் காஸ்ட் வைஸ் முன்ன பின்ன கம்மியாகும். ஸோ அதனால ஒரு பிராண்ட் இப்போ ஆர்த்தோ மாடல் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு ஒரு ரேட்டாக இருக்கும். இந்த பிராண்டுக்கு இந்த மெட்டீரியல் இந்த காஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெட்டீரியல்ஸ் சேஞ்ச் ஆகும்போது அந்த ஃபீல் சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ரேட்டு வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் முன்ன பின்ன வரும். உதாரணத்துக்கு கஸ்டமர்ஸ் தெரிஞ்சிருக்க வேண்டிய ரேட் சொல்லுங்க. நெக்ஸ்ட் மாடல் நெக்ஸ்ட்ல போகும்போது இப்போ நம்ம இதெல்லாம் வந்து ஒரு ஆர்த்தோ செட்டப் மாடலாக இருக்கும். ஓகே. இது மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்ப்ரிங் மாடல் பேக்கெட் ஸ்ப்ரிங் மாடல். ஓகே ஓகே. இது என்ன ரீசன்னா உங்களுக்கு வந்துட்டு தனித்தனி இண்டிவிஜுவல் பேக்கெட்டில் வரும். நல்லா உங்களுக்கு இண்டிவிஜுவல் பேக்கெட்டில் வருங்க. அதனால பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு இது இதாகும். ஸ்ப்ரிங் வந்து தனித்தனியாக இருக்கும். இது எல்லாமே டாடா ஸ்டீலாக இருக்கும். உங்களுக்கு வந்து எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸாக இருக்கும். இதுவும் 10 இயர் வாரண்டி ஸ்ப்ரிங் தான் உள்ள இருக்கும். ஸ்ப்ரிங்குக்கு வந்து 10 இயர்ஸ் வாரண்டி இருக்கும். நீங்கள் மேலே வந்துட்டு நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பாங்க மக்கள், ஆட்டோ ஏற்றி குடிக்கிறது வரைக்கும் ஆட்டோ ஏற்றி ஓட்டி இருப்பாங்க, நிறைய வீடியோவில் பார்த்துருப்பாங்க. தனி டெம்பிள் வச்சு குடிச்சிருப்பாங்க. அது என்ன ரீசன் தான் உங்களுக்கு இந்த பார்ட்னர் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ரீசன் வந்து ஒன்னோட ஒன்றா கனெக்டிவிட்டி இருக்காது. ஓகே ஓகே. இண்டிவிஜுவலாக ஒன்று பேக்கெட்டில் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இது இண்டிவிஜுவல் பேக்கெட்டில் வரும்போது என்னன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரோலபிள் டைப் மாடல் தான். இப்போ நம்ம ஸ்டிஃபாக வந்து கார்ன் பீடிங் ஒயரில் கொடுத்து தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிஃபாக நிறுத்திருக்கும். என்ன ரீசன்னா இப்போ நம்ம படுக்கும்போது இந்த பார்ட் மட்டும்தான் அமரும். அப்போ நம்ம ஒவ்வொரு போன் தகுந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிள் தகுந்த மாதிரி ஒரு பார்ட் தகுந்த மாதிரி அந்த வெயிட் தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும். அப்போ நம்ம இப்போ ஒரு பக்கத்தில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க, பார்ட்டு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அவங்க தூங்குறாங்க எந்திரிக்காங்கன்னா கூட அந்த டிஸ்டர்பன்ஸ் நமக்கு தெரியாது. ஒரு பக்கத்தில் குழந்தைகள் கூட புதுச்சா கூட நமக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்து தெரியாது. அப்போ வந்து அவனுக்கு நல்ல ஒரு டீப் ஸ்லீப் கிடைக்கும், நல்ல ஒரு பவுன்சி ஃபீல் கிடைக்கும். நல்லா அதுக்கு மேலே வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி லேட்டக்ஸ்லாம் கொடுக்கும்போது அதில் நல்ல ஃபீல் பெட்டராக இருக்கும். அதே நல்ல சாஃப்ட் வெயிட்டிங் போது அவங்க வந்து பார்த்தா டைரெக்டாக சாஃப்ட் ஃபோம் வச்சு அந்த மாதிரி ஒரு மெமரி ஃபீல் கொடுத்துருக்கும். அதுவும் இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். நிறைய மாடல்ஸ் சார், நிறைய ஸ்பெக் இருக்குது. மெயின் என்ன ரீசன் தான் அவங்க சொல்கிறது என்னன்னா, நம்ம காட்டணும்னா வீட்டில் காட்ட முடியாதுங்க. ஒரு 40-50 வகையான மேட்ரஸஸ் வந்து உருவாக்கி காட்டலாம். ஒவ்வொரு கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல் அவங்களுக்கு வந்து ஒரு டிஃபரன்சியேஷன் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஃபீல் பிடிக்கும். அது வந்து நம்ம டேரெக்டாக வரும்போது என்னன்னா அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்க முடியும். சப்போஸ் இல்லை நான் வெளியூர் கஸ்டமர்ஸ் டேரெக்டாக வர முடியாத கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து வீடியோ கால்ஸ் மூலியமாகவும் நம்ம அவங்ககிட்ட பேசுகிற மூலியமாகவும் அவங்களுக்கு வந்து புரிஞ்சு அவங்க இப்போ வெயிட் தெரிஞ்சு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி உருவாக்கி கொடுத்துருவோம். பெஸ்ட்டாக இருக்கும். பிஸ்னஸ் மைண்டடாக இல்லாமல் கஸ்டமருக்கு என்ன சர்வீஸ் மைண்ட். என்ன ரீசன்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து நான் ஒரு பெட் கொடுக்குறேன்னா அவங்களோட லைஃப்பில் வந்து கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 4-5 இயர்ஸ் அவங்களுக்கு ஏடா இருக்கும். என்ன ரீசன் அவங்களுக்கு கரெக்டான ஒரு தூக்கம் கிடைச்சிடும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க செஞ்சு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஏதோ ஒரு மேட்ரஸ் எடுத்து அந்த ஃபீல் கிடைக்காது. அவங்க பிடிச்ச மாதிரி எடுத்த மாதிரி தூங்கும்போது நிறைய கஸ்டமர் சொல்கிறதுங்க, அது டீப் ஸ்லீப் எனக்கு நல்ல ஒரு நிம்மதியான உறக்கம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த திருப்தி கிடைச்சிது. 100% திருப்தி கிடைக்கணும், நேரில் வரும்போது கிடைக்கும். என்னதான் ஃபோனில் கேட்கனாலும் ஒரு 100% ஒருத்தர் கிடைச்சதும் மேபி நம்ம பேசி புரிய வச்சு கொடுக்கும்போதே ஒரு 90% ஃபீலாச்சும் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அவங்க எதிர்பார்க்குற ஃபீலை தெரிஞ்சு புரிஞ்சு கொடுத்துருக்கோம். அப்போ அது ஒரு பெஸ்ட்டான ஃபீல் கிடைச்சிருக்கும். கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு பெஸ்ட்டுங்கிறது ஒரு நல்ல ஒரு மெத்தை. நம்மளுக்கு உண்டான ஒரு சார்ஜர் கிடைச்சிருக்கும். தூக்கத்துக்கு ஒரு சார்ஜரான ஒரு பொருள் தான் மெத்தைங்க. அந்த பொருள் மக்கள் கிடைச்சிருக்கும். அப்போ அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து மக்களே வந்துட்டு இப்போ ஸ்ப்ரிங் மேட்ரஸஸ்னால் வந்து ஒரு நிறைய பேர் வந்து இந்த ஃபீல் வந்து கம்ஃபர்டபுள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங்கில் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஒன்றோட ஒன்றா கனெக்டிவிட்டி இருக்கும். அப்போ என்ன வேணால் உங்களுக்கு அந்த பார்சல் டிஸ்டர்பன்ஸ் லைட்டாக தெரியிற மாதிரி இருக்கும். அப்போ அது போக பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இந்த குல்ட்டு மட்டும்தான் மேலே இருக்கும். இந்த மாதிரி 1 inch ஃபோம் குல்ட்டாக மட்டும் தான் இருக்கும். அப்போ என்ன ஒரு ஃபியூச்சர் 5 year வாரண்டி மேட்டர் ஸ்ப்ரிங் இவ்வளோ தான் இருக்குங்க. அப்போ என்ன அந்த பேக் பெயின் வர ரீசன் என்னன்னா இந்த சாஃப்ட் ஃபீல் மேலே இருக்காது. டேரெக்டாக ஸ்ப்ரிங் வந்து அளந்துற ஃபீல் மாதிரி ஃபியூச்சரில் தெரியிற மாதிரி இருக்கும். அதான் ரீசனாக இருக்கும். இது வந்து பட் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து சஜஸ்ட் கொடுக்க மாட்டோம். ரேட் வைஸ் கம்மியாக வேண்டிய கஸ்டமர்ஸ் தான் இந்த மாதிரி கேட்பாங்க. பட் இருந்தாலும் அது வேணாம்னு சொல்லிட்டு நம்ம பேக்கெட் ஸ்ப்ரிங் மாடலாம் வந்து கன்வெர்ட் பண்ணி தான் கொடுப்போம். ரீசன் என்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங் போகும்போது தனித்தனி இண்டிவிஜுவல் பேக்கெட்டில் இருக்கும். உங்களுக்கு இந்த பார்ட்னர் டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னு அப்படியே சொல்லிடுங்க. அதுக்கு மேலே பார்த்தா ஒரு வெயிட்டான ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங் மேட்டர்ஸ் லைட் வேணும் அப்படின்னு கேட்குற கஸ்டமர்ஸ்க்கு என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி நல்ல ஹார்ட் சீட் இருக்குது, தொட்டு பார்த்தா வச்சுருக்கீங்க ஆட்டோ சீட்டு. இந்த ஆட்டோ சீட் வந்து சென்டரில் ஸ்ப்ரிங் மேலே கொடுத்து அதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட் ஃபீல் ஆகுதுன்னா சாஃப்ட் ஃபீல் கொடுத்துருப்போம். இந்த லேட்டக்ஸ் வேணாலும் லேட்டக்ஸ் கொடுத்துருப்போம். அந்த மாதிரி டிஃப்ரென்சஸ்லாம் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தா ஒரு 19 பார்த்தா ஒரு கிங் சைஸ் வந்து ஆஃபர் கொடுத்துருப்போம். ஓகே, 19 ஆட்டோ சாஃப்ட் ஃபோம் மாடல் பேக்கெட் ஸ்ப்ரிங் மாடலே பார்த்தீங்கன்னா
19 அந்த ஹீரோ டாப் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. ஸோ நம்ம வந்து சொன்னாங்க இந்த பேக்கெட் ஸ்ப்ரிங் மேலே வந்துட்டு இந்த மாதிரி லேட்டெக்ஸ் ஓகே ஓகே. அது இந்த மேட் இன் தாய்லாந்து லேட்டெக்ஸாக இருக்கும். ஓகே. அது உங்களுக்கு 12 years வாரண்டி இருக்கும் இந்த மேட்ரஸஸ்க்கு. 12 years வாரண்டி. இப்போ ஸ்ப்ரிங்கோட அந்த ஃபீல் அந்த பவுன்சி ஃபீல் கிடைச்சிருக்கு. அதோட இந்த லேட்டெக்ஸ் ஃபினிஷிங் நல்ல ஒரு ஆர்கானிக்காகவும் இருக்கும், நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு மெட்டீரியலாக இருக்கும். ஓகே ஓகே. இப்போ வந்து கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிங் சைஸே பார்த்தீங்கன்னா ஒரு 29,800 தான் கொடுத்துட்ருக்கோம். ஓகே. அதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லேட்டெக்ஸ் ஃபில்லோவும் கொடுத்துருக்கோம். அதில் சொல்ல மாதிரி சரி. இப்போ நம்ம நிறைய டைப் ஆஃப் மேட்ரஸஸ் இருக்குது, நிறைய இருக்குது. நம்ம அது சொல்லிகிட்டே போக முடியும். ஏன்னா ஒரு 40 வெரைட்டிஸ் ஆஃப் மேட்ரஸஸ் டிஃப்ரென்சஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்கோம். அதனால் பார்த்தா மேட்ரஸஸ் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் தான் கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பெக் எடுத்து நம்ம உருவாக்கி கொடுக்குறதுங்க. அது மெயினாக ரிஜிஸ்டர் பண்ணிடும். ஏன்னா கஸ்டமர்ஸ்க்கு அது தான் புரியும். ஒரு மேட்ரஸஸ் ஒரு 5,000 மேட்ரஸஸும் பண்ண முடியும், ஒரு 50,000 மேட்ரஸஸும் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஒரு ஹை ரேஞ்ச் போனோம்னாலும் ஒரு 50,000 மேலே இல்லைங்க மேட்ரஸஸ், அவ்வளோதான். அது என்ன ரீசன் நம்ம ரேட் எப்படி கம்மியாக கொடுக்க முடியும், நம்மளும் டேரெக்டாக கஸ்டமர் மட்டும்தான். ஓகே ஓகே. இப்போ நம்ம கம்பெனியும் டேரெக்டாக அதுக்கு உண்டான சேல்ஸ் வந்து பார்த்தா கஸ்டமர்கிட்டே செய்கிறவங்க தான் இது வந்து கொடுத்துருவோம். ஓகே ஓகே. இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இப்போ கஸ்டமர்ஸ் மட்டும் கொடுக்குறது இல்லையா, ஹோட்டல்ஸ்க்கும் கொடுக்குறோம், பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் கொடுக்குறோம், பெரிய பெரிய ஹாஸ்டல்ஸ் கொடுக்குறோம், ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர்டர்ஸும் கொடுக்குறோம். அதெல்லாமே பார்த்தா ஒரு நல்ல சாஃப்ட் ஃபீல் வர மாதிரி புரிய வச்சு டாக்டர்ஸ்க்கு சொல்லும்போது அவங்க அந்த சஜஸ்ட் கொடுத்து அந்த மாதிரி பண்ணி கொடுப்போம், அந்த மாதிரி கொடுக்குறோம். ஓகே. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. டேரெக்டாக நம்ம கஸ்டமருக்கு டேரெக்டாக கொடுத்துருவாங்க. இப்போ அது மட்டும் மேட்ரஸ் மட்டும் பண்ணலாமா, நம்ம சோஃபாஸும் பார்த்தா மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். சோஃபாஸும் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபீல்டில் பார்த்தா நல்லாவே தெரியுது, நல்லா ஒரு பிராண்டட் சோஃபா சாஃப்ட் மெட்டீரியல்ஸாக கொடுத்துருக்கோம். ஓகே. குஷனும் நல்லா இருக்கு. அதான் வந்து பேக் சப்ளேட் கிடைக்கும். இப்போ நம்ம சாய் போச்சு இந்த பேக் சப்ளேட் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா குஷன் எப்படி இருக்கு அப்படின்றது. இப்போ இந்த டைப்பில் கொடுக்கும்போது என்னன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு ஷோரூம் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்குறது பார்த்தா வெறும் 27 ஆஃபரில் கொடுத்துருக்கோம். 27 தான் கொடுத்துருக்கோம். 27 நல்ல ஒரு ஹைடென்சி ஃபோமாக போட்டே கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. இது ஆக்சுவல் ப்ரைஸ் எவ்வளோ? ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் போகும்போது ஒரு 40 மேலே தான் கம்பல்சரி இருக்கும். நல்ல பிராண்டட்ஸ்லாம் போகும்போது பிராண்டட் ஷோரூம்ஸ்லாம் போனீங்கன்னா ஒரு 16 இயர் கூட இருக்கும். ஓகே ஓகே. இந்த மாதிரி சோஃபாலாம் பார்த்தா ஒரு 70, 80, 90 இயர் கூட சேம் அதே மாதிரி தான் 90,000 கூட வந்துட்டு வேல்யூ இருக்கும். பட் இந்த செட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 33K கொடுத்துருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்கார மாதிரி நல்ல சாஃப்ட். ஆமா. ஹெட் ரெஸ்ட் வந்து நல்லா பார்த்தா ஹெட் ரெஸ்ட் வந்து அந்த ரெக்ரான் ஃபீலிங்ல இருக்கும். ஓகே. நல்ல ஒரு கான்ஷியஸ் ஃபீலோட இருக்கும். ஓகே ஓகே. அது மட்டும் இல்லாமல் நம்ம பேசிக் ரேஞ்ச் வந்து ஒரு 16,800 இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபா செட் கொடுத்துருக்கும். 16,800 16,800 இருந்தே கொடுத்துருக்கும். இந்த மாதிரிலாம் போகும்போது 18,800 தான் இருக்கும். ஓகே. இது அந்த ஹெட் ரெஸ்ட் செட்ல இருக்கு. இந்த மாதிரிலாம் போகும்போது 18,800 தான் வந்து கொடுத்துருக்கும். ஓகே. இது மாதிரிலாம் கொடுக்கும்போது ஒரு 16,800 கொடுத்துருக்கோம். ஓகே. 16,800 பார்த்தா இந்த கம்ஃபர்டபுள் செட்டு இது கொடுத்துருக்கோம். ஒரு ஹெட் செட்டோடய பார்த்தா 18,800 உடன் செட்டில் போகும்போது நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய மாடல்ஸ் இருக்குது. இப்போ சப்போஸ் கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாடல் ஷேர் பண்ணாலே அதே டைப் உருவாக்கி கொடுத்துருவோம். ஸோ கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ஒரு எடுப்பாங்க. மெயின் டிசைன்னா ஒரு 16,800 உங்களால் வந்து ஒரு 33 வரைக்கும் 48 வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. உடன் செட்டில் போகும்போது என்னன்னா உங்களுக்கு குஷன் செட் மாதிரி மாடல்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். இந்த மாடல்லாம் கொடுக்கும்போது என்னன்னா உங்களுக்கு ஒரு 23K பார்த்தா ஒரு நல்ல ஒரு ஹைரன் செட்டாக நிறைய மாடல்ஸ் இருக்குது, நிறைய ஸ்பெக்ஸ் இருக்குது. ஓகே. இல்லை கஸ்டமர்ஸ் கேட்குற ஸ்பெக்கே வந்து நம்ம கொடுத்துருவோம். ஓகே. அந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ கைஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பெட்டோட டைப்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு அழகாக காமிச்சாங்க. ஸோ இவங்க கிட்ட நீங்க பெட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணுங்க. இவங்க கிட்ட கிட்டத்தட்ட 40 டைப்புக்கு மேலையான பெட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன பெட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய கேட்டலாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன பெட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வாட்ஸ்அப் மூலமா நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா டெலிவரியும் அவைலபிளா இருக்கு. இந்த ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களை நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃபியூன். டாடா, see you soon.